என் அன்பு மகனே மகளே, நீங்கள் என்னை விசுவாசிக்கிறீர்களா? விசுவாசித்தால் இந்த வீடியோவை முழுமையாக கேளுங்கள். இது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். உங்கள் இருதயத்தில் தேவ சமாதானம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். பிரியமான அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுக்குள் ஏதோ ஒரு கவலை இருக்கிறது. கர்த்தராகிய நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் கவலைகளை எல்லாம் என்னிடத்தில் சொல்லுங்கள். ஸ்தோத்திரத்தோடு ஜெபம் செய்து என்னிடத்தில் தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது உங்கள் இருதயத்தில் தேவ சமாதானம் நிரம்பும். உங்களுக்கு அநேக தேவைகள் இருக்கலாம், ஆனால் அதை நினைத்துக் கொண்டு கவலைப்பட்டுக் கொண்டே இருக்கக்கூடாது. அந்த தேவைகள் அனைத்தையும் என்னிடத்தில் தெரியப்படுத்தினால் நிச்சயம் நான் உங்களுக்கு அதை தருவேன். கவலைப்படுகிறதினால் உங்கள் சரீர அளவோடு ஒரு முழத்தை யார் கூட்டுவான்? ஆகவேதான் உங்கள் கவலைகளை என்னிடத்தில் சொல்லுங்கள். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்துவிடுங்கள். அன்பு மகனே மகளே, நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நான் உங்கள் அருகாமையிலே இருக்கிறேன். ஆகையால் கலங்க வேண்டாம். உங்கள் இருதயத்தில் தேவ சமாதானம் பெருகும். ஆமென். என் வார்த்தையை நீங்கள் விசுவாசித்தால் ஆமென் சொல்லுங்க.